இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கறதுக்காக எனக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஐ தேங்க் த சபை மக்கள் அண்ட் சபையோடைய மூப்பர்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்காக I've been praying ஆண்டவரே, என்ன மெசேஜ் should I give to the church which is just gathered, இப்பதான் ஸ்தாபித்து இருக்கிற இந்த சபைக்கு கர்த்தர் நீர் என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறீர்கள்? கர்த்தர் நிறைய கொடுத்திருக்கிறார். அந்த நேரம் பத்துமா எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் எதை பேச வைக்கிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களுக்கு என்ன கொடுக்க வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். ஒருபொழுதும் தேவ ஞானத்திலேயோ உலக விதமான தாளந்திலேயோ இல்லாமல் அருமையான சகோதரர் ஜெபிச்சது போல பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பேசுகும்படியா இந்த வேளையில நான் தேவனை நான் வந்து வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தாகமா வந்திருக்கிறீங்க. and I'm telling you, everyone has got a word. இன்னைக்கு கர்த்தர் நம்ம மத்தியில இருக்கிற அம்மாவுக்குலிருந்து நம்ம மத்தியில இருக்கிற தாவீது வரைக்கும், எஸ்தர் வரைக்கும் எல்லாருக்குமே தேவன் ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க கேட்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த வேளையிலும் தலைப்பு நீங்க பாத்தீங்க, காலிங், அழைப்பு. இது நிறைய கேட்டிருக்குமே, இதுக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தைகள். அநேக ஊழியக்காரர்கள் அல்லது ஊழியத்துக்காக வர அழைக்கிற மக்கள் ஆர் ஊழியத்தை விட்டுட்டு போன மக்கள் ஊழியத்தை ட்ரை பண்ணியிருப்பாங்க, அவங்களால செய்ய முடிந்திருக்காது. அப்படி இருக்கும் பொழுது அநேக பேர்கள் சொல்லுகிற ஒரு 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 பயங்கரமான ஒரு ஃபேமஸான வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா மத்தேயு 22:14. அந்தபடியே என்னோட தமிழ் கொஞ்சம் மன்னிக்கணும், எனக்கு திடீர்னு வந்துன்னா எனக்கா தமிழ் பேக்கெட் ஏதாவது பண்ணுங்க. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க, ஜஸ்ட் டிஸ்க்ளைமர். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். For many are called but few are chosen. So யூசுவலா நான் சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகள், அதே மாதிரி இன்னொரு வார்த்தையும் இருக்கு, ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்யலாகாது. உண்மைதான். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர், அது உண்மைதான். ஆனால் what is the difference that makes between a calling and chosen? What is the difference that make that we have to be called by God? என்ன difference? இது நம்மள அன்னாதி தீர்மானித்தனாலே கர்த்தர் நம்மளை ஊழியத்துக்கு அழைக்கிறார். அதே மட்டும் இல்லாம தெரிந்து கொள்கிறார். உண்மைதான், அவர் தான் நம்மளை அழைக்கிறது, அவர் தான் நம்மளை சாதிப்படுறது. ஆனால் நாம் எப்படி அழைக்கப்பட்டவர்களாகவும் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் என்று மாற வேண்டியது நம்ம கையில உண்டு. It is with us that how we can be called and how we can upgrade ourselves to be a chosen. It's all in our hands. நம்ம கையில உண்டு. அது எப்படி நம்ம கையில ஒரு இடத்துல ஒர்க் பண்றோம், நம்ம என்ன பண்ணுவோம், அப்ப 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, எனக்கு எல்லாமே இந்த ஒர்க் பண்ண வேண்டிய என்னோட மேனேஜர் பண்ண வேண்டிய எல்லா வேலையும் எல்லா காரியமும் எனக்கு எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும். ஸோ இப்போ அடுத்தது எனக்கு என்ன வேணும், என்ன வேணும், பதவி உதவி வேணும், பதவி உயர்வு வேணும், ப்ரொமோஷன் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாரு, அந்த மேனேஜர் பார்ப்பாரு 2 சினாரியோ. அந்த மேனேஜர் பார்த்துட்டு, ஏய் பிரதர் மரியம், உங்களுக்கு எல்லாமே இருக்கு, நீங்க செம்மையா செய்றீங்களே, உங்களை மாதிரி ஹாம்லெட் யாருமே போட இந்த கேமன் ஐலண்ட்ஸ் இல்லையே, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு முதலாளி வந்து அல்லது அந்த மேலாளர் வந்து அணுகுவாங்க. தி செகண்ட் சினாரியோ, பிரதர் மரியம் தன்னை அந்த காரியத்துக்கு ஆயத்தப்படுத்தி அந்த நிலையில இருக்கும் பொழுது அவரானவர் அந்த மேலாளர் கண்களை தென்பட்டு, oh yes, brother Mariam has worked hard, he knows what he is doing, அதனால அவருக்கு அந்த வேண்டிய தகுதி உள்ளதன்படினால அவருக்கு நம்ம ப்ரமோஷன் கொடுப்போம். ஸோ இங்க என்னன்னா 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, நாம் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம் அல்ல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் மாத்துகிறார். நம்ம கையில தான் இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சி இருக்கு, இந்த உலகத்துல நம்ம வந்து ப்ரமோஷன் ஆகணும் என்ற உலகபரமான வேட்கையில வாழையில இருக்கும் பொழுது தேவனுடைய சமூகத்துல நான் வெறும் அழைக்கப்பட்டவன் மாத்திரம் அல்ல, நான் ஒரு தெரிந்து கொள்ள பாத்திரமாய் நான் மாற வேண்டும் என்கிற தாக்கம் யார் மேல உண்டோ
கர்த்தர் இன்று அவங்களை தெரிந்து கொள்ளவர்களாய் மாற்றுவார். ஆமென், ஆமென். இந்த வேளையில் நம்ம ஒரு ப்ராவர்ப்ஸ் படிக்க போகிறோம். அது படித்த பிறகு நான் உங்களுக்கு நான் இதில் கொண்டு போகிறேன். மத்தேயு 22ஆம் அதிகாரம் எனக்காக யாராவது வாசிங்க. அந்த 1ஆம் வசனமிலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். இயேசு மறுபடியும் அவர்களோடு உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமென். நன்றி சிஸ்டர். சோ இதுல என்ன நடக்குது? இந்த அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்கிற அந்த வார்த்தைக்கு முன்னாடியே ஆண்டவர் ஒரு பெரிய பேரபிள் நம்மகிட்ட சொல்றாரு. ஒரு ராஜா, ஒரு கல்யாணம் நடக்குது, எல்லாரையும் கூப்பிடுறாங்க, வாங்க வாங்கன்னு யாருமே வரல. ஒரு ராஜா கூப்பிட்டு யாருமே வரல. அவங்க கூப்பிட்டவங்கள யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராஜா யாரை கூப்பிடுவாரு? அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய பிசினஸ் மேனை கூப்பிடுவாரு, உங்க ஊர்ல இருக்கிற பெரிய லேண்ட்லோட கூப்பிடுவாரு. ஸோ அப்படி கூப்பிட்டு யாரும் அசட்டை பண்ணதுனால அந்த ராஜா என்ன பண்றாரு, உங்களோட சர்வெண்ட்டை போய் அனுப்பிச்சு யாரெல்லாம் அந்த ஹைவேல இருக்காங்களோ, யார் ஹைவேல இருப்பா? முக்காசி ஹைவேல யார் இருப்பா? யார சொல்ல முடியுமா? பிச்சைக்காரங்க இருப்பாங்க, வேலை செய்யாதவங்க இருப்பாங்க, அடுத்த டைம் என்ன பண்றது, ஜாலியா உட்காந்து ஜோக்ஸ் அடிக்கிறவங்க இருப்பாங்க, வேலை முடிச்சுட்டு அண்ணனுக்கான கூலி வேலை செய்யறவர்கள் இருப்பாங்க. ஸோ அவர் சொன்னாரு, யாரு கூப்பிட்டாங்களோ அவங்க வராததுனால நீங்க போய் அங்க யார் யாரும் இருக்காங்களோ எல்லாரையும் கொண்டு வாங்க. அது ஒரு முக்கியமான வார்த்தை என்ன இருக்குன்னா, நல்லவர்கள் கெட்டவர்கள். ஸோ எல்லாரையும் அந்த ராஜா என்ன பண்றாரு, அவங்களோட வீட்டுக்கான ஒரு பெரிய ஒரு ஒரு வெட்டிங்க்கு அவர் அழைக்கிறாரு. ஸோ எல்லாரும் வராங்க, கூப்பிட்டோன்னே ராஜா வீட்டில் பாப்பா சாப்பாடு வாங்க போகலாம். இங்கே ஒரு கிம்டன் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கவர்னர் இருக்காரு, அவர் கூப்பிடுறாரு, அருமையான பிரதர் சிஸ்டர் டெல்சி, உங்களுக்கு கிம்டன்ல ரிச் கால்ச்சன்ல உங்களுக்கு ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம், நீங்க தயவுசெய்து கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டரும் ஜாலியா போறாங்க. பட் என்ன அப்படின்னா, போகும்பொழுது சிஸ்டர் எப்படி போவாங்க? சிஸ்டர் நல்லா அழகா, நம்ம எங்க போறோம், ஒரு ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு போறோம், நம்ம போகும்பொழுது நல்லா சீரோடையாகி நம்ம போனோம். ரெண்டு விஷயம், ஒண்ணு நம்மளுடைய ஸ்டேட்டஸை காத்துக்கொள்ளணும், ரெண்டாவதாக
கூப்பிட்டவங்க அவங்க என்னது நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க, கடைசியில் இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்களே ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணலன்னு சொல்லி அவங்களுக்கு கனவீனமா இருக்கக்கூடாதுபடினால நல்ல அருமையா ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்க. பட் இங்க என்ன நடக்குதுன்னா, அங்க ஒருத்தர் ராஜா ஃபுல்லா பேங்கட் ஃபுல்லா பார்த்துட்டு வரும்போது ஒரு மனிதர் ஆனவர் அந்த கல்யாணத்துக்கு வேண்டிய உடையை, சீரான உடையை போடாமல் இருக்கும் பொழுது அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஏப்பா உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்கேன், நீ இப்படியே வருவேன்? நியாயமான கேள்வியா? நியாயமான கேள்வி இல்லையா? உன்னை ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு உன்னை கூப்பிட்டு அழைத்து இருக்கேன், ஆனா நீயோ பஞ்ச பரதேசி மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி நீ வந்திருக்கியே, இது நியாயமான்னு சொல்லும் போது அவரோட வார்த்தை இல்லை. அப்ப அந்த ராஜா கோவப்பட்டு சொல்றாரு, அவனை தூக்கி வெளியே போடுங்க. அதனாலதான் இயேசுப்பா சொல்றது, அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இல்லை என்னன்னா, ராஜா அழைத்த இன்விடேஷனுடைய மதிப்பு தெரியாத இருக்கிறவனாகவும் அல்லது அதற்கான வெயிட்டேஜ் தெரியாத இருக்கிறவங்களும் அல்லது அதோடைய பர்பஸ் தெரியாத இருக்கிறவன் ஒருவர் மாத்திரம்தான் அந்த மாதிரி ஒரு ராஜாவுடைய கல்யாணத்துக்கு அந்த மாதிரி உடையில போக முடியும். இதுல ஏன் தேவன் அழைக்கிறோம் அநேக தெரிந்து கொள்ளப்பட்ட சிகர் சொல்றாருன்னா, நம்மள எல்லாரும் தேவன் அழைத்து இருக்கிறார். ஆனால் சில வேளைகள்ல தேவன் நமக்காக அழைத்தின் அழைப்பை புரிந்து கொள்ளாமல் நாம் இருக்கும் பொழுது நாம் அழைக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறோம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாற முடியாது. ரொம்ப ஈஸி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பயத்துக்கணும்? யாரும் என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய முழு இருதயத்துல இயேசுப்பா விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து ரட்சிக்கப்படுறவன், கன்ஃபர்ஸ் பண்றவன் ரட்சிக்கப்படுறான். கரெக்டா? இயேசுப்பா நம்ம இப்படி வச்சுட்டாங்க. ஆனா இதற்கு பின்னாடி உள்ள இருக்கிற ஆழமான ஒரு சத்தியத்தை நாம் அறியாமல் போனோமானால் நாம் எப்படி அந்த பிச்சைக்காரனை போல இருப்போனோ அதே போல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பிச்சைக்காரன் மாதிரி ஆயிடும். தேவன் நமக்காக கல்வாரி சிலுவையில செய்த அந்த காரியத்தை நம்ம என்ன, நானும் ரட்சிக்கப்பட்டுட்டேங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன். அதுலயே ஒரு பெரிய கரெக்ஷன், ஏசப்பாவை நான் அல்லது நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏசப்பா உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதனால்தான் நாம் இன்று இருக்கிறோம். ஆமென். கடவுள் சொல்றாரு, நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஏன்னா உலகத்தில் இருக்க படைக்கப்பட்ட மூளை யாரு தேவன் என்று கண்டுபிடிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா படைத்தவரே அவர் தான். தேவனே தன் நிம்புலை தெரிந்து கொள்ளபடியினால நாம் என்ன பட்டிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவன் கிருபையாய் நம்மளை ஏற்றுக்கொள்ளபடியினால இன்று நாம் அவருடைய சன்னதியில. சிஸ்டர் சொன்னாங்க, இந்து மார்க்கத்துல இங்க இருக்க சில பேர் இந்து மார்க்கத்தை என்ன மாதிரி வந்திருக்கலாம், அல்லது வேற ஒரு கடவுளே இல்லைன்னு சொல்லி வந்திருக்கலாம். ஆனா இந்து மார்க்கத்துல இருந்த அந்த கால இருந்த என்னை தேவன் தெரிந்தபடினால அந்த இதுல இருந்து ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் என்னை நினைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளை கொலேசியர், எனக்காக கொலேசியர் படிங்க. ரொம்ப பிடிச்ச அதிகாரம், அதை பிடிச்ச வசனம். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 12 14. தேவனுடைய சித்தத்தினாலே கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும். இல்ல, கொலேசியர் 1:12-14. ஒளியிலுள்ள கிறிஸ்தவங்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவரும். ஆமென். அங்கிட்டு எடுத்துங்கம்மா. சோ கொலேசியர் 1:10. இதுக்கு முன்னாடிக்கான டாபிக் என்னன்னா, பெரிய அழைப்பு. நமக்கு 3 விதமான அழைப்பு தேவன் கொடுக்கிறார். முதல் அழைப்பு என்னன்னா கிரேட்டர் காலிங். அந்த முதல் கிரேட்டர் காலிங் என்ன என்பது அம்மா படிக்கிற மாதிரி, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி ஆக்கியிருக்கிறார். என்ன ரட்சிப்பு என்றால் என்ன? What does it mean we being saved? It's not like we told Lord, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு இனிமேல் நான் கிறிஸ்டின்னு, என் பாவத்தெல்லாம் என்னென்னும் பண்ணியிருக்கேன், எல்லாம் மன்னிச்சிடுங்க, எல்லாமே மாறிடுச்சு, ஒரு மேஜிக் ஆயிடுச்சு, நான் பண்ண எல்லா பாவமும் போயிடுச்சு, இனி நான் புதிய மனிதன் ஆனேன். உண்மை, சத்தியம், that's true. But you should realize
நீங்க நினைக்கணும், தேவன் என்ன விதமான காரியங்களை செய்திருக்கிறார். நாம் எப்போது தேவன் இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்ற வாயில அறிக்கிறோமோ அந்த வேளையில வான மண்டலங்கள்ல பெரிய காரியம் நடைபெறுது. அது என்ன வருது அப்படின்னா, முதலாவதாக நம்ம ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய, அதாவது ஆல்ரெடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக வாழ்ந்த எல்லா மக்கள் பரிசுத்தவான்களோடு ஒளி இருக்காங்களே, அவங்களோடு தேவன் நம்மளை உயர்த்தி, நம்ம ஸ்தானத்தை உயர்த்தி அவங்களோடு கூட ஆண்டவர் நம்மளை ஒரு சமமாய் வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சொல்லுகிற இயேசுவே என் தெய்வம் என்று அறிக்கையிடுகிற அந்த ஒரு வார்த்தையில நடக்கிற பெரிய அற்புதம் என்னன்னா, நம்மை ஆண்டவர் ஒளியில இருக்கிற அருமையான தேவ மந்திரிகளோடு நம்மளை ஒப்பிடுகிறார். இரண்டாவதாக, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்தது என்னன்னா, அந்தகார இருள இருக்கிற நம்மை அவருடைய மகனாகிய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மகனாகிய ராஜ்யத்துல ஆண்டவர் சேர்க்கிறார். The first thing he just brings, and then he joins together to the fellowship of the God of Jesus, and that's we have to realize. அதை நம்ம தெரிந்துக்கணும். ஆண்டவரே, எங்கெங்கயோ இருந்தானே ஆண்டவரே, யாரு தேவனே தெரியாம இருந்தானே ஆண்டவரே, ஆனா இன்று எங்களை நீங்க இவ்வளவு பெரிய காரியங்களுக்கு எங்களுக்கு சேர்ந்திருக்கீங்களா ஆண்டவரே. உலகம் என்ன நடக்குது எது நடக்கல அப்படின்னு தெரியாதவர்களா இருக்கும்போது எங்களை ஆச்சரியமான ஒளிக்கு எங்களை கொண்டு வந்து உன்னுடைய மகனாகிய அரசாட்சிக்குள் எங்களை சேர்த்ததற்காக நன்றி. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அவர் கொடுத்த ரட்சிப்பு, என் ரட்சிப்பை பாத்திரத்தை ஏந்தி ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவேன்னா அதுக்கான அர்த்தம் என்ன? What does it mean when we lift up our hands and say, Lord, thank you for salvation? That means that God has brought us from the darkness into the light and to the kingdom of His Son. There's a big transition happened. ஒரு பெரிய paradigm shift நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு. அந்த ஒரு வார்த்தை நான் உண்மையாய் தேவ சமூகத்தை செய்யும்போது, நாம் இதை ஒவ்வொரு நாளும் உணரும் பொழுது நாம் தேவனுடைய அழைக்கப்படுறவர்களாய் நம்ம மாறும். We thought that we'll be like the same person. அப்படி இல்லைன்னா அதே நம்பரோட போல வருவோம். நம்ம என்ன ரட்சிக்கப்பட்டுட்டோம், இன்விடேஷன் வந்துருச்சு, நம்மளும் பரலோக ராஜ்யத்தை ஜீவிப்போம். அல்ல. We have to thank God for everything what He has did. கல்வாரி சிலுவையில மரித்த ரத்தம் செஞ்சார். அதனால என்ன ஆனச்சு? நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டது. அது மாத்திரம் அல்ல, He just took away. மூன்றாவதாக, தன்னுடைய குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்காகிய மீட்பு நமக்கு உண்டா இருக்கிறது. And then He forgives us. நம்முடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். நம்ம எவ்வளோ ஒரு அடிக்கடி அந்த பாஸ்டர் சொல்வார், நம்ம எப்பேற்பட்ட பாவி அப்படின்னா, நம்ம மைண்ட்ல இருக்கிற ஒரு சிப்பு இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த என் சிப்பை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த பிளக்ல போட்டேன்னா என் மைண்டில் என்னென்ன ஓடுதுன்னு இதில் வந்துருச்சுன்னா நம்ம தெரிஞ்சுன்னா நம்ம எவ்வளோ பெரிய பாவி, நம்ம சிந்தைகள் எவ்வளோ பெரிய பாவம் உள்ளதுன்னு நமக்கு தெரியும். நம்ம வெளியாளர்களில் நம்ம ரொம்ப சுத்தமாக இருக்கலாம், பரிசுத்தமாக பேசலாம், ஆனால் நம்ம உள்ளான காரியங்கள் எவ்வளோ கெடுக்கட்டுதுமாக இருக்கும்பொழுது ஆண்டவர் அதை பார்த்தும் பாவிகளாக இருக்கும்போது நம்ம மேலே அன்பு கூர்ந்து ஆண்டவர் நம்மளை அவர் பிள்ளைகளை மாற்றிருக்க அவருக்காக நன்றி செலுத்துவோமா? Hallelujah. Hallelujah. It is so important to know what are we called for. கிறிஸ்துவ ஜீவியம் என்பது கிறிஸ்துவனாய் சொல்வதற்கு அதற்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தம் என்பதை நாம் அனுதினமும் தேவனிடம் நாம் சொல்லும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நம்மை அந்த ரட்சிப்புக்கான முழுமைக்குள்ள ஆண்டவர் கொண்டு போகிறார். அதற்கான ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ரட்சிக்கப்பட்டதுக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க ஏசப்பா கிட்ட அப்படின்னு இருக்கும் போதே உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கொடுக்குறது மாத்திரமல்ல, இந்த தேசத்திலையும் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். யாரெல்லாம் ஒரு நீதிமான் என்கிற ஒரு ஆசீர்வாதக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அந்த நீதிமானுக்கான ஆசீர்வாதம் ரட்சிக்கப்பட்டு அந்த வார்த்தை சொல்லுகிற எல்லாருக்கும் உண்டாகிறது. ஏனால் ஒருவனும் தன் கிரியையினால் ரட்சிக்கப்படுவதில்லை, எல்லாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டான். விசுவாசத்தாலே செய்கிறவன் நீதிமான் எனப்படுவான். ஆமென், ஆமென். இந்த வேலையிலையும் நான் உங்களுக்கு சின்ன ஒரு டிப் இதில் கொடுப்பேன். என்னன்னா, அனுதினமும் காலையில் இருந்து ஜூம் பண்ணும்போது, ஆண்டவரே எங்களுக்கு மருந்தீங்கிற எங்கள் ரத்தத்தை சிந்தினீங்க, அதற்காக நன்றி. ஆனால் அதோடு நீங்கள் விடலை,
எங்களை அந்த கால இருளில் இருந்து நான் எப்படி கேடுக்கட்டுமா வாழ்ந்திருந்த ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எப்போதும் நம்ம நினைச்சு பார்த்து அந்த தாவீது சொல்வார், I enter your courts with heart of thanksgiving. உங்க சமூகத்துல நன்றி உள்ளத்தோடு வருவேன். அந்த நன்றி உள்ள என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே எவ்வளோ கேடு கெட்டவதா நான் இருந்தேன் ஆண்டவரே, விக்கிரகத்தையும் உலகபரமான காரியத்தையும் பாவத்தையும் சேர்ந்த என்னை ஆண்டவர் என்னை ரட்சித்தீங்களே, என்னையும் உங்க மகனா மாற்றினீங்களே, என் பாவத்தை போக்குனீங்களே, என்னை பசுத்தமாக்குனீங்களே, உங்களுடைய ஒரே பேரான குமாரனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அரசாட்சிக்குள்ள எங்க சேர்த்துட்டீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஜெபத்தோடு அந்த நன்றியோடு உங்க ஜெபத்தை ஆரம்பிச்சு பாருங்க. உங்களோட அந்த பிரசன்னமே அந்த ஜெபமே வேற மாதிரி. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஒரு பெரிய கரங்களை தட்டுவோமா? இதற்காக கர்த்தர் வாழ்க்கையை செய்த காரியங்கள். அடுத்ததாக நாம் என்ன செய்யணும்? மேலான காரியம். இட் இஸ் கால்ட் ஹையர் காலிங். This is very important. இந்த ரூம்ல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, but I want to really dwell little bit on this. So மேலான காரியம், மேலான அழைப்பு. முதல் அழைப்பு என்னது? எல்லாரும் feel greater calling. Thank you sister. I have one very receptive person. Greater calling, மகா அழைப்பு. எத்தனை விதமான அழைப்பு இருக்குன்னா 3 விதமான அழைப்பு இருக்கு. முதல் அழைப்பு மகா அழைப்பு. என்னன்னா அவருடைய பெரிய ராஜ்யத்துக்குள்ள நம்ம சேர்க்கப்படுகிறோம். That's the first where everybody in this room has gone through and everybody is under the calling. இந்த ரூம்ல இருக்கிற எல்லாருமே அந்த மகா அழைப்பின்குள்ள இருக்கிறோம். இப்போ உங்க கையிலயும் என் கையிலயும் இருக்கு, இந்த மகா அழைப்போடு நான் நின்றுடுவேனா அல்லது நான் உயர்வான அழைப்புக்குள்ள போவேனா அப்படின்னு. So that's called a second, because when we want to be chosen from calling, there is a route. நான் இங்கிருந்து என்னோட ப்ரொமோஷன் அடுத்தது போனா அடுத்த ஸ்டெப் இருக்கு. அது என்னன்னா, வேற கிரேட்டர் காலிங்ல மட்டும் நாம் தங்கி விடாமல் I want to seek for a higher calling. What is next level in spiritual life? That is so important. முதலாவது அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம இந்த தேசத்துக்கு நிறைய பேர் வந்திருக்கோம்ல, எல்லாரும் இந்த தேசத்துக்கு வந்திருக்கோம். அழகான சாம்ஸ்ல ஒரு வார்த்தை இருக்கு, அதை உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். துர்மார்க்கரின் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. இங்கிலீஷ்ல அருமையான வார்த்தை இருக்குதுன்னா, there is no God in their thoughts. அவங்க செய்கிற எல்லா விதமான, இந்த பிரசன்டேஷன் கொஞ்சம் மாறி போடுறேன், as God the Holy Spirit leads me. அவங்களுடைய சிந்தையில தேவன் இல்லையா, there is no room for God in their thoughts. இப்போ நம்ம சொல்லலாம், பிரதர் நீங்க என்ன பார்த்து அப்படி சொல்லாதீங்க, நான் அப்படி இல்லவே இல்லை. காலைல எழுந்திரிச்ச உடனேயே முதல்ல நான் பண்ற கால் என்னன்னா, ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி, என்னை ஆசீர்வதிங்க, என்னை வழி நடத்துங்க, இந்த நாள் முழு. எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? அந்த மாதிரி எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என்னை வழி நடத்துங்க சப்பா நம்ம சொல்லுவோமா? கண்டிப்பா. ஆண்டவரே எனக்கு இந்த வேலைக்காக கொடுங்க ஆண்டவரே, நான் போய் எந்த மனுஷன்லையும் போய் நிற்க மாட்டேன், நீங்க தான் எனக்கு வேலை தரணும். ஏன்னா பைபிள் சொல்லுது, மனுஷர்களை நம்புறவர்கள் சபிக்கப்பட்டவன். நான் யாரும் மனுஷன் நம்ப மாட்டேன், தேவனே உங்களை மாத்திரமே நான் நம்பி இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க எசப்பா, எனக்கு தேவை, எனக்கு ஒரு காசு இருக்கு, நான் எங்க போனோம் தெரியல, நான் போய் மனுஷனை கேட்க மாட்டேன். உங்க வார்த்தை சொல்லுது, நீயே கடன் வாங்காது இருப்பாய், கடனாளிக்கு கடன் கொடுப்பாய். உங்களை தான் கேட்பேன், உங்களை மட்டும் தான் நான் ஆண்டுவேன். ஆண்டவரே காசு ஸ்டார்ட் பண்ணும்போது, ஆண்டவரே நாங்கள் ஒழுங்கா போயிட்டு சுகபத்திரமாய் திரும்ப வரும். இதை நம்ம பண்றோமா இல்லையா? நம்ம பண்றோமா இல்லையா? ஆனால் வேதம் சொல்லுகிறது, this is not what actually it means. When we see God for ourselves, that means we don't see God, we seek ourselves. நாம் தேவனுடைய, நல்ல கவனிங்க, முக்கியமான பாயிண்ட், நாம் தேவனையே சார்ந்து வாழ்ந்தாலும், அதனால வாழ்வது தப்பு இல்லை, ஆனால் தேவனையே சார்ந்து வாழ்ந்தாலும் நம்முடைய தேவைக்காக சார்ந்து வாழும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? நமக்காக வாழ்கிறோம் தவிர தேவனுக்கு அங்க ரூம் இல்லை. இந்த வார்த்தை சொன்னது போல we became துன்மார்க்கர், நம்மளும் துன்மார்க்கர் ஆயிடும். ஏன் அப்படின்னா தேவனுக்கு அங்க ரூம் இல்லை.
நம்ம தேவன் எல்லாம் எப்படி பார்க்கணும்? ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளுங்க, எனக்கு ஒரு செக்யூரிட்டியா இருங்க. ஆண்டவரே எனக்கு காசு கொடுங்க, எனக்கு ஒரு ஃபினான்ஷியலா இருங்க. ஆண்டவரே எனக்கு வந்து ஒரு என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, சுகப்படுத்துங்க, ஒரு ஹீலரா இருங்க அப்படின்னு என்பதை நம்மளுடைய சுயத்திற்காக, இந்த பூமியில வாழ்வதற்காக தேவனை கேட்டு அவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்கிறோமே தவிர நாம் தேவனை சார்ந்து வாழ்கிறோம். ஆனால் தேவனுடையவர்களாய் வாழ்கிறோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. எத்தனை பேருக்கு புரியுது? இது புரிஞ்சா நான் அடுத்த பாயிண்ட் போறேன். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப இன்னும் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லலாம். அது எப்படி பதில் நீங்க சொல்றீங்க? அது என்ன தப்பு? நான் உங்களுக்கு ஒரு சின்ன வசனம் எடுத்து கொடுக்குறேன். எரேமியா 29:11. இது என்ன பண்றாரு அப்படின்னா, தேவன் நமக்காக ஒரு வார்த்தை சொல்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இப்போ இதுல நான் என்ன போட்டிருக்கேன்னா, நீங்கள் உங்களுக்கு உங்கள் பேரு. சோ இது என்னன்னா, இப்ப நம்ம சொல்றோம் தேவனை நம்ம எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு, அதனால அவருக்கு நம்ம ஜெபம் பண்றோம், எங்களை தாங்க. ஆனா அதே மாதிரி தேவன் நம்மளை நினைத்திருக்கிறார். இதை நினைத்திருக்கும் பொழுது எங்கேயுமே தேவன் உள்ள வரல. நீ என்னை மகிமைப்படுத்துவாய், நீ என் நாமத்துக்காக உழைப்பாய், எனக்காக நீ செய்வன் எங்குமே வரல. ஒரு பியோரான, ஒரு முழுமையான ஒரு நினைவுதலை ஆண்டவர் உங்கள் பேரில் வைக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கும், பாத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில். சோ அப்ப ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவருடைய முழு நினைவும் யாரா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளா இருக்கும். நம்மளுடைய ஜெபமோ நம்மளுடைய வாழ்க்கையோ முழு நிறைவு தேவனா இருக்கா? அது எப்படி பண்றது? எப்படி ஹையர் காலிங் போறது? அது எப்படி ஹையர் காலிங் போறது? ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போறேன், என்னை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு இல்லாம இந்த இடத்துக்கு நான் போட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த வேலைக்கு நான் போறேன், எனக்கு அப்புறம் ஆண்டவரே இந்த வேலையை நான் தேடட்டும் ஆண்டவரே, இதுல உங்களுடைய காரியம் இருக்கா ஆண்டவரே, ஆண்டவரே நான் இந்த இதை செய்ய போறேன், இந்த பிசினஸ் செய்ய ஆசைங்க ஆண்டவரே, இந்த பிசினஸ் செய்வது உங்க சித்தமா ஆண்டவரே? Is this your will? Should I do this business? Is it your will that should I apply this job? Is this your will that I should go there? எப்போ நீங்க சொல்லுங்க நான் செய்கிறேன் என்கிற ஒரு மன நிலைமையில நான் இருக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தையானதுல தேவன் இருக்கிறார் என்பதை நாம் நிறைவுபடுத்துகிறோம். எப்பொழுது நாம் நம்மளுடைய சிந்தையில வெறும் தேவன், நம்மளுடைய காரியங்களை தேவனிடம் கேட்கும் பொழுது நாம் இன்னும் அந்த கிரேட்டர் காலிங்ல இருந்து ஹையர் காலிங் வரல என்று அர்த்தம். We always just upload. உங்களுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அப்லோட் ஃபைல் கடவுள்கிட்ட போது கடவுள் என்ன பண்ணணும், எல்லாம் முடிச்சு கொடுக்கணும். We never download the file from God. எனக்கு என்ன வேணும்னு இத்தனை நாள்லாம் நீங்க கேட்டு பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு என்ன வேணும்னு நான் கேட்டதே இல்லையே. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும் ஆண்டவர்? நான் என்ன செய்யணும் ஆண்டவர்? எதற்காக ஆண்டவரை இங்க கொண்டு வந்திருக்கேன்? சின்ன சாட்சி சொல்றேன். எனக்கு ஊர்ல வந்து ஒரு பிசினஸ், நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். I was really very successful. சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன ஆகும், பெருமை வரும். அந்த பெருமைலாம் வந்தது. தனியாக பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், வீராப்பில் ஆரம்பித்தேன். 2 பிஸ்னஸ் மேட்ரு ஆஃப் 3 months எல்லாமே போச்சு. மேட்ரு ஆஃப் 3 months ஆல்மோஸ்ட் 1 கோடி கிட்ட கடன். என் கார் இருந்தது, பேர் இருந்தது, எனக்குன்னு ஊழியம் இருந்தது, எனக்குன்னு ஒரு எல்லாமே இருந்தது. என்னென்னா இப்படி கையெழுத்து கும்பிடுவாங்க. பட் ஆனால் எல்லாமே போய், அப்போதான் எனக்கு திவ்யாவுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. எல்லாமே போய் நான் என்னோட தங்கச்சி வீட்டில் போய் அடக்கணும் பண்ணேன். ஃபோன் மேலே ஃபோன், எல்லாம் ஃபினான்சஸ் காலிங், எல்லாம் பேங்க் பீப்புள் காலிங், எல்லாமே கால் பண்ணி கடைசியில் I was in a spot nowhere. நான் எப்பவுமே என்னன்னா சமாளிச்சிடலான்ற ஒரு ஆள். நாளைக்கு ஒருத்தருக்கு 10 லட்சம் கொடுத்தாலும் அது மறுநாள் நல்லா தூங்கிடுவேன். ஏன்னா தெரியும் நாளைக்கு நம்ம சமாளிச்சிடலாம். God blocked everywhere, எல்லாத்தையும் மூடிட்டாரு. எல்லாமே ஓடினோடனே ஃபோன். எனக்கு வந்து இரவுகள் நீளாத ஆண்டவரே, எனக்கு அழுத நாட்கள் எவ்வளோ உண்டு. ஏன் அப்படின்னா காலேஜ் எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் எனக்கு ஃபோன் மேலே வந்து ஐ காண்ட் ஏபிள் டு ஹேண்டில். என்ன யாராவது ஒரு சொன்னால் அப்படியே கோவம் வர்ற எனக்கு
ஃபோனில் வச்சுப்பேன். கெட்ட 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 வார்த்தை திட்டுவாங்க. அவள் ஜஸ்ட் லிசனிங், ஜஸ்ட் அப்படி எப்பொழுதுமே ரொம்ப பப்ளியாக சந்தோஷமாக இருப்பேன். நான் ஒரு சோஃபாவில் என் தங்கச்சியோடைய வீட்டில் அப்படியே சோகமாக அப்படியே உட்காந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கோம். நான் ஒன்று மட்டும் ஆண்டவர் என்னை அவர் அன்பில் பிடித்து அவரை நான் உறுதியாக பெற்றுக்கொண்டேன். அந்த டைமில் ஆண்டவரே தான் எனக்கு நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி உறுதியாக பெற்றுக்கொண்டேன். இல்லைன்னா மறுத்து போயிருப்பேன். என்னையே நான் வந்து தொங்குதலை பார்த்தேன். ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி கேமன் ஐலண்டில் அதுவும் ஒரு இன்னும் 2 நாள் 3 நாள் என்னோட பெர்மிட்டோடைய இது வேலிடிட்டியே முடிய போகிற டைமு. டிக்கெட்டுக்கு காசு இல்லை. டிக்கெட்டுக்கு காசு இல்லையே, நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லும்போது என்னோடய ஒய்ஃபோடைய அக்கா வந்து ஒரு நகை வச்சு ஒரு 50,000 கொடுத்தாங்க. இந்த 50,000 எனக்கு இருக்க 1 கோடி கணக்கில் இந்த 50,000 வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கிராஸ் ரோடில் இருந்தேன். அப்போது வந்து என்னுடைய ரொம்ப நண்பர் அவர் தான் எனக்கு நிறைய இடத்துல காசு வாங்கி கொடுத்தா. என்னால் ஒரு ஃபோன் எடுத்து கொடுக்க முடியல. அப்போ என் தங்கச்சி சொன்னால் போயிட்டு முதல்ல அந்த அண்ணன் தான் உன்னை நம்பி காசு வாங்கி கொடுத்தாரு, அவருக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அவர் வீட்டுக்கு போய்ட்டு சொன்னேன்னா என்கிட்ட இந்த 50,000 தான் இருக்குது, இதில் நான் டிக்கெட்டு பே பண்ணுவேனா இல்லை அவங்களுக்கு கால் பே பண்ணுவேனா அவங்களுக்கு பே பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, பட் என்ன பண்ணோன்னு தெரியல, எனக்கு கொடுத்துருன்னு சொன்னபோது 50,000 வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக கால் பண்ணி எனக்கு டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி இந்த ஊருக்கு கொண்டு வர வச்சார். இந்த ஊருக்கு நான் வந்தப்போ பயங்கரமான இறுதிய வந்தேன். என் ஒய்ஃபுக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லா கடனும் வாங்கிட்டு நான் எப்படி வந்தேன்னா, நான் என் ஒய்ஃபை என் கிணத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு நான் கிணத்துக்குள்ளே வெளியே வந்துட்டேன், அவள் உள்ளே இருக்கா அப்படின்ற ஒரு நிலைமையில் வந்தேன். ஏன்னா நான் தான் எல்லாமே அங்கேருந்து அவள் எல்லாம் ஃபினான்ஷியல்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். பட் இங்கே வந்து காலம் மாறிச்சு, என்னால் சம்பாதிக்க முடிஞ்சுது, கடன்கள் அடைக்க முடிஞ்சுது. கர்த்தர் நாமத்தில் கர்த்தர் ஆண்டவர் எல்லா கடன் அடைக்க உதவி செஞ்சுருக்காங்க. அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, எனக்குள்ள ஒரு தாகம், ஆண்டவரே கடனை அடைக்கணுன்றதுக்காக நீ எனக்கு கொண்டு வரல. கடனை அடைக்கணும்னா இந்தியாவிலேருந்து அடைப்பீங்க, கரெக்டா? வனாந்தரத்தில் ஆண்டு என்ன பண்றது, வழிகளை உண்டு பண்ற தேவன். அப்போ எனக்கு இந்தியா தேசத்திலேயே கடனை அடைக்க ஆண்டு வழி பண்ண மாட்டாரா? ஒரு நாள் ஒரு ஃபோன் ஒரு காரியம் என் வாழ்க்கையை மாத்திரும். பட் ஐ surely know that God didn't bring me to this island just for that. கர்த்தர் என்னை இந்த தேசத்துல வெறும் அதற்காக கடன் அடைப்பதற்காக கொண்டு வரல. எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. I was keep asking, what is the will ஆண்டவரே? நான் நிறைய பண்ணிட்டேன் ஆண்டவரே. எங்கள் சபையில் ஊழியம் பண்ணிட்டேன். அவங்க எல்லாம் சொன்னாங்க உனக்கு வந்து பிஸ்னஸ் சமாட்டிங் தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அது போச்சு. அப்புறம் யூத்துக்காக நான் பண்ணேன், அதுவும் போயிடுச்சு. நான் என்ன தான் பண்ணேன், எனக்கு என்ன தான் நீங்கள் காலிங் வச்சுருக்கீங்க, நான் எதுக்காக இந்த கேமன் ஐலண்டில் இருக்கேன், கண்டிப்பாக இதுக்காக எனக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்லி நான் அநேக நாட்கள் ஜெபித்தது உண்டு, அநேக நாட்கள். அதுக்கப்புறம் தான் பொறுமையான்னு கேட்கும் பொழுது அருமையான பிரதர் ஆல்வினோடு கூட நான் பேசினேன். அதுக்கப்புறம் பிரதர் சாமோடு கூட பேசினேன். கிருபையாய் அவங்க இந்த ஐலண்டில் நிறைய வருஷம் இருக்காங்க. நான் இப்போ வந்த சின்ன பையன், ஆனால் என்னை அழகாக என்னை கூப்பிட்டுட்டு நான் கூப்பிட்டு அந்த சின்ன காலிங்க்கு அவங்க எல்லாம் கூட இருந்து உண்டுத்துணையாக இருந்து வாங்க பிரதர் பண்ணலான்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து ஜோம் பண்ணி உபவாசம் இருந்து அதிகாலையில் காத்திருந்து அதுக்கப்புறம் நாட்டப்பட்ட சபை தான் இந்த சபை. அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ எனக்கு புரிஞ்சுது, ஆண்டவரே எதற்காக என்னை கொண்டு வந்தீங்க, இட்ஸ் நாட் டு மேக் மை லைஃப் பெட்டர், இட்ஸ் நாட் டு மேக் ரீபே ஆல் மை டெட்ஸ். நோ, என் பணத்துக்காக இல்லை, தேவனுடைய அநாதி தீர்மானத்தினால அவருடைய காரியத்திற்காக கர்த்தர் என்னை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். அதே மாதிரி தான் உங்களில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் மேலே அன்பு கூறுகிற யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இப்ப இந்த என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நன்மைக்கு ஏதுவாக என்ற ஒரு வார்த்தை எப்படி நடக்குதுன்னா, நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் நமக்கு நன்மை ஏதோ இருக்கு போல இருக்கு, நமக்கு ஏதோ ஆசை இல்ல. நன்மைக்கான காரியம் எதுனா தேவனுக்காக நாம் பண்ணி செய்வதே நன்மையான காரியம். அதுக்காக தான் தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். சில வேளைகள் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் போது ஓகே, நம்மளுக்கு ப்ரமோஷன் வரப்போகுது, நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது, அல்ல. தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட, தேவனால நேசிக்கப்பட்ட எல்லாருக்குமே எல்லாமே நன்மைக்கு ஏதுவான காரியம். அப்படின்னா தேவனுடைய காலிங்க்கு ஈடான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும். நீங்க புரிஞ்சுக்கணும். திருப்பிக்கு இந்த ஆழமான சத்தியம் புரியுது. So we are not just being here on this island to build a house. எல்லாம் வீடு கட்டிட்டேன், கூரை மட்டும் போடணும், ரோல் ஓவர் 3 வருஷம் இருக்கு, முடிச்சுட்டு போயிடலான் இருக்கேன். எல்லாம் பண்ணிட்டேன், இன்னும் 1 கோடி சேர்க்கணும், ஆல்மோஸ்ட் 90 வந்துடுச்சு, முடிச்சுட்டு போயிடலான் இருக்கேன். இல்லை, இந்த ஊர்லேயே பிஆர் வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டு நம்ம ஜாலியாக ஜம்முன்னு இருக்கலான் இருக்கேன். ஊருக்கு வந்தால் 2 வாட்டி நான் சொல்கிறேங்களா, இந்த ரூமில் இருக்கிற கிரேட்டர் காலிங் பெற்ற யாருமே அந்த நோக்கத்துக்காக நீங்க இந்த தேசத்தில் இல்லை.
ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்க எங்க இருந்தாலும் அங்கேயே உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்காரு. எதற்காக? யாரும் தெரியாத இந்த ஐலாண்டுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்காரு. ஒரு சாரிபாத் வருகைக்காக ஒரு ப்ராஃபிட்டை அனுப்புறாரு. ஒரே ஒரு சாரிபாத் வருகைக்காக தேவன் அனுப்புறாரு. எந்த சாரிபாத்துக்காக நீங்க வந்திருக்கீங்க? எந்த பெரிய ராஜ்ய கட்டத்துக்காக நீங்க வந்திருக்கீங்க? You know what? There is a purpose. There is a deep purpose. There's a higher calling in everybody's life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே நான் ரட்சிக்கப்பட்டேன்னு யாரு சொல்றீங்களோ உங்க மேல எல்லார் மேலேயும் தெரிந்தும் தெரியாமலும் உங்க மேல ஒரு அழைப்புதல் வந்துச்சு. All you have to do is from my greater calling, என்னோட மகா அழைப்புலது எப்படி உயரமான அழைப்பு. What does that mean? உயரமான அழைப்பு. What is like higher calling? Where you don't see on the surface. நீங்க இப்படி கண்ணை பார்க்காம அப்படி கண்ணை பார்த்து உலகத்தில் இருக்கிற லாபமான அனைத்தையுமே நஷ்டமாக எண்ணி நாம் தேவனை நோக்கி பார்க்கும்பொழுது, தேவனே என்னை கொண்டு இந்த தேசத்துல செய்ய என்ன சித்தமா இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க அவரை கேட்டு அந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் உங்க ஆசீர்வாதம் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்போ மாம்சத்துக்குள்ள இருக்கிறோம்னு என்னோட இண்டிகேஷன் என்னன்னா, நம்ம மாம்சத்துக்குரியவர்களே யோசிப்போம். அடுத்தது என்ன பண்ணலாம், அந்த பிளானை போடலாம், தட்டி தூக்கலாம், அது போடலாம், அங்கே போடலாம், இது வாங்குவோம், இது கட்டுவோம், அவ்வளோதான் 5 years நம்ம. நோ, ஸ்டில் வி ஆர் இன் ஃப்ளஷ். when you have to be in spirit, ஆவிக்குரியவர்களாக யோசிக்கும். ஆண்டவரே என்ன திட்டம் இது இருக்கிறீங்க? what does that have to do? உங்கள் ராஜ்யத்திற்கு நான் என்ன செய்யணும் சொல்லிட்டுங்களா? இது வரைக்கும் நீங்கள் சிந்திக்கலாம் பரவாயில்ல, பட் திஸ் இஸ் அ டைம். கடவுள் சீக்கிரம் வர போகிறாங்க. கடவுள் சீக்கிரம் வர போகிறார். உங்கள் மேலே அழைப்பு இருக்கோ இல்லையோ, நீங்கள் வந்து தேவனுக்காக அடுத்த காலங்கள் எப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிந்தையை மாற்றணும். வென் யூஸ் தேவனால பரிசுத்தாவியால் ஆளுகப்படுறவர்கள் தேவ புத்திரர்கள் என்னப்படுவார்கள். ஸோ நம்ம எப்போ தேவ புத்திரர்கள் என்னப்படுவார்கள் என்றால், நம்ம எப்போ ஆவிக்குரிய சிந்தையை நம்ம உள்ள வைத்திருக்கிறோம். ஆவிக்குரிய சிந்தை என்ன அப்படின்னா, இந்த மாம்சத்துக்குரிய இந்த உலகத்துக்குரிய காரியத்தை இல்லாமல் ராஜ்யத்துக்குரிய காரியத்தையும் தேவனுக்குரிய காரியத்தையும் எப்பொழுது யோசிச்சு நாம் செய்கிறோமோ அப்பொழுதே நாம் தேவனாக புத்திரர் என்னப்படுவார்கள். Just talk to yourself. Just talk to Jesus. ஆண்டவரே எதற்காக இங்கே வந்திருக்கேன்? For sure it's not for this. நான் செய்கிற வேலைக்காக இல்லை ஆண்டவரே, இந்த பிளானுக்காக இல்லை. There is something deeper in my life. நீங்கள் எனக்காக பெரிய காரியம் வைத்திருக்கிறீங்க. I want to really dwell on this and I feel God is just உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு. What is your next project for God? என்ன செய்ய போறீங்க அடுத்தது? தேவனுக்காக இந்த யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த இடத்துல ஆண்டு உங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிட்டார். உங்களுக்கு ஒரு டைம் வந்துச்சு, நீங்கள் நினைக்கிறீங்க ஓப்பா நம்ம இந்தியாவில் போய் நம்ம ஊரில் போய் செட்டில் ஆகிடலாம். ஊருக்கும் வந்துட்டீங்க. அப்போ அவங்க போகிற நேசப்பா கேட்குறாரு, நான் உன்னை எதுக்காக அனுப்பிச்சேன்னா, அந்த எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு வயசான ஒரு கெமானியன் அம்மா ஒருத்தங்க இருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்கு யாருமே இல்லை பார்த்தியா, அவங்கள உபசரிக்க தானே நான் அனுப்பிச்சேன். ஆனால் நீ அந்த அம்மாவிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம, என்னை பற்றி ஒரு வார்த்தையும் நீ சொல்லாம, எல்லா பணத்தையும் நீ சேர்த்துட்டு இப்போ எல்லாமே முடிச்சுன்னு சொல்லி நீ கேவனுக்கு வந்திருக்கியே, இது நியாயமான ஆண்டவர் கேட்டா நம்ம எவ்வளோ ஒரு குற்றமான சர்ச்சையில் நம்ம போகணும். நான் உனக்கு எதுக்கு இந்த கொண்டு வந்திருக்கேன், உன் கூட வேலை செய்கிற அந்த பையன் ட்ரக்ல இருக்கான், அந்த பையனை அங்கேருந்து மீட் எடுக்குதானே நான் உனக்கு கொண்டு போனேன். எத்தனை வாட்டி நீ சுவிசேஷம் சொல்ல வாய் எடுக்கும்போது நீ தடுத்து நின்றுட்டு, அதற்காக தானே உன்னை கொண்டு போனா. அதை விட்டுட்டு நீ மற்றது எல்லாமே செஞ்சிட்டியே, நல்லா பாடுற, நல்லா ஆடுற, நல்லா பிரசங்கம் பண்றான்னு அந்த பிள்ளைக்கு நீ சுவிசேஷம் சொல்ல தானேப்பா உன்னை கொண்டு போனேன். அண்டே எனக்கு எப்படி அன்றது தெரியும், நீ என்கிட்ட கேட்டால் தானேப்பா தெரியும். கேட்காமல் தேவனிடத்துல என்ன செய்யணும்னு கேட்காம சில வேளைகளில் நாமாய் சுய காரியங்களை செய்யும் பொழுது அது தேவனுடைய வேலையாக எண்ணப்படுகிறத தவிர தேவனுடைய சித்தமாக எண்ணப்படுவதில்லை. It is big difference. Doing God's work and God's will. We have to do God's will or God's work in God's will. தேவனுடைய வேலையை தேவனுடைய சித்தத்துக்குள்ள செய்யணும் தவிர தேவனுடைய வேலையை அவர் சித்தத்துக்கு படி செய்யாமல் இருக்கும்போது தேவனுடைய சித்தத்தை நம்ம வயலேட் பண்ணுகிறோம். We break the law of that. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பேட்டர்னையே ஒரு பிளானையே நம்ம
jeopardize பண்ணுகிறோம் when we don't go according to what God has will for us. அதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது கொலைஷியரில். சீரியஸாக இதெல்லாம் இல்லை, பட் ஐம் ஜஸ்ட் காட் இஸ் லீடிங். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், எனக்காக ஏதாவது படிக்கலாம். 9, 10, 11 ஒரே அந்த கொலைஷியர். நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்கிற விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஆமென். அது எதுக்காக பால் ஜெபம் பண்றாரு அப்படி கேட்டீங்கன்னா, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்றாரு. இதே ஜெபம் நமக்கு இருக்கணும். எதற்காகனா, நாம் இந்த பூமியில தேசத்துல கர்த்தர் எதற்காக நம்மளை அழைத்திருக்கார் என்பதை, அந்த ஞானத்தை, அந்த புரிதலை ஆண்டவராகிய ஆவியானவரோடு கூட நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் there's a step. First thing we have to pray. For what we have to pray? எதற்காக ப்ரே பண்ணோம்? ஏன்னா நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக வைத்திருக்க திட்டத்தை யார் வெளிப்படுத்துவானா? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரிடம் ஆண்டவரே வாட் இஸ் மை பிளான், நம்ம வாழ்க்கைக்காக இருக்கலாம், அந்த நாளைக்காக இருக்கலாம், அந்த ப்ராஜெக்ட்காக இருக்கலாம், கேட்கும் பொழுது தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்ம வெளிப்படுத்த உடனே so that அது வெளிப்படுத்த பிறகு so that we can live a life worthy of the Lord. அப்பொழுதுதான் தேவன் நம்மளுக்கு அழைத்த வாழ்க்கைக்கு worthy-ஆய் தகுதியாய் நாம் வாழ முடியும். நாம் என்ன திட்டம் என்று அறிந்து கொள்ளாமல் நம்ம இருந்தோமானால் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்வோம், ஆனால் அது நம்மளுடைய அழைப்புக்கான தகுதியான வாழ்க்கையாய் இராது. So we have to ask God, ஒவ்வொரு நாள் ஆவியானவரே எனக்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கீங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க. We ask, God reveals. அப்பொழுது அந்த பிளான் நம்ம வாங்கி அதுக்கு திட்டமாய் நம்ம செய்யும் பொழுது நாம் இந்த பூமியில தேவனுடைய அழைப்பின் தகுதியாய் வாழ்ந்து மாத்திரம் இல்லாமல் நாம் கனி கொடுக்கிறோம். So that we bear fruit in every good works we do. So ஒன்று தேவனுடைய திட்டத்தை வாங்குறோம், அதை செயல்படுத்துகிறோம். அதை செயல்படுத்தினால வருகிற அடையாளம் என்ன அப்படின்னா, அதுலேருந்து வருகிற கனி. அந்த கனி எப்போ வரும் அப்படின்னா தேவனுடைய திட்டமா இருக்கும் பொழுதுதான் வரும். அது தேவனுடைய திட்டம் எப்படி தெரியும்னா பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டாதான் வரும். Without that sequence we may not skip. தேவ ஆவியானவருடைய திட்டத்தை கேட்டுட்டு நாம் அதன்படி வாழாமல் இருக்குமானால் கனி வராது. தேவனுடைய ஆவியானவர்கிட்ட கேட்காம நம்மளே ஒரு திட்டத்தை போட்டுட்டு நம்ம செய்ய என்ன வராது? கனி வராது. அப்ப என்ன வரணும்னா பரிசுத்த ஆவியானவரோடு கூட நம்ம கேட்டு அவர் பிளான நம்ம திட்டத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் கனி வரும். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய சித்தத்தின்படி ஒரு உயர்வான அழைப்புக்குள்ள நம்ம இருக்கோம்னு சாத்தியமாகும். And God has called us to be ambassador. நாம் இங்க தேவனுடைய அம்பாசிடராய் இங்க 2 கொரிந்தியர் 5:20 ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு கூட ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். So we have to be on the behalf of Christ. We have to be ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பூமியில இருந்தார் என்ன பண்ணிருப்பாரு? ஒரு இடத்துல போய் தட்டியிருப்பாரு. உங்க பேர் நம்ம கிறிஸ்டோபர் வாப்பா. யாரும் கிறிஸ்டோபர் இல்லை, நான் சும்மா கூப்பிட்டேன். கிறிஸ்டோபர் அங்கே வாப்பா, வாப்பா தேவராஜையும் சமீபத்தில் இருக்குது. அப்பா இங்கே வாப்பா, அவினாஷ் வாப்பா, உன் பேர் இந்து பாரு இருந்தாலும் எனக்கு நீ தான் வேணும் வாப்பா. தேவன் இந்த தேசத்துல இந்த பூமியில இப்போ இருந்தா என்ன செஞ்சிருப்போமோ அதை நாம இப்போ செய்யணும். அதற்காக தான் நீங்கள் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் உயரான காலிங். கூப்பிட்டுருப்பாரு, மீட்டிங் கூப்பிட்டுருப்பாரு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கூப்பிடுறோம், எத்தனை பேர் நம்மளை கூப்பிட்டு நம்ம அசட்டையா இருந்திருக்கோம். தேவனுடைய நாமத்தை தரித்து கூப்பிடுகிற ஒவ்வொருத்தரையும் அசட்டை பண்ணுவது தேவனை அசட்டை பண்ணுவது. தேவனுடைய நாமத்தை தரித்து ஒருத்தங்க ஒரு மீட்டிங்காக கூப்பிட்டு வருவது கனப்படுத்துவது தேவனையும் மகிமைப்படுத்துவது. ஸோ நாம் இந்த தேசத்தில் ஒரு அம்பாசிடராய் தேவனுடைய அம்பாசிடராய் நம்ம இருக்கணும். இங்கிருந்து அடுத்தது என்ன பண்ணுவார்? ஜெபம் பண்ணுவார்.
பிதாவிடம் இவங்களுக்காக முட்டி போட்டு ஜெபம், ஆண்டவரே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், வாங்க ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. And we have to live that life. நம்ம அப்படி வாழும்போது தான் நாம் higher calling நான் சொல்லட்டுங்களா, இப்பொழுது the need of the hour for CTAG is that. நான் ஏசப்போடு ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஒவ்வொரு காலையிலும் சபைக்கு போகிறேன், மாலையில் ஒரு சபைக்கு வரேன், மன சந்தோஷமாக இருக்குது, ஒரு கில்ட்டிங் ஃபீலிங் இல்லை. ஒரு 2 மணி நேரம் தேவனை ஆராதிக்கும் போது மெலோடியாக அப்படியே ஆஹா செம்மையாக இருக்குது, எனக்கு அப்படியே வந்து புல்லாக அரிக்குது, அதனால ஜாலியாக இருக்குது. சாரி, நான் சொல்லட்டுங்களா, இந்த அறையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் தேவனோட அழைப்பு. You're not just to be in a greater calling, ரட்சிக்கப்பட்டுட்டேன். No, God has called you for a higher calling. இந்த தேசத்தில் எதற்காக நான் இருக்கேன் என்று தேவனே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவரை கேட்கும்போது, சித்தம் இல்லாமல் ஒரு வானத்திலிருந்து ஒரு மழை துளி அசித்தம் இல்லாமல் இந்த பூமியில பட்டுட்டு திரும்ப என்கிட்ட வராதுன்னு சொல்லுகிற தேவன் நம்மள எவ்வளோ அழகா அருமையா படைத்த நம்ம தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்காதா? அப்பேற்பட்டவரை இவ்வளோ கடல் தாண்டி நம்மளுக்கு கொண்டு வந்த எங்களுக்கு நம்மளுக்கு திட்டம் இருக்காதா? உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா மூமெண்ட்ஸும் தேவனாலே நியமிக்கப்பட்டது. இங்கேருந்து நீங்கள் வேறு ஊருக்கு போகிறீங்க, அங்கேருந்து இங்கே வரீங்க, தேவனை அன்பு குறைவலாக நீங்கள் இருக்கும் பட்டியனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் தேவனால் ப்ரீடிஸ்டேட், ப்ரீஆர்டைன், முன் குறித்துப்பட்ட காரியங்கள். All you have to just to ask for it. And I want you to get to the next level of higher calling. ஆண்டவரே, what should I do? போதும் எனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் செய்யும்போது கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய காரியத்தை கண்டிப்பாக அவர் மகிமைப்படுவார். உங்களை பார்க்கும்போது நம்மளை வருகிற அவர் கூட்டு போகும்போது சொல்லுவார், எஸ், யூ லிவ்ட் அ லைஃப் worthy of the Lord. நீ எதற்காக அந்த தேசத்தில் இருந்தியோ சித்தத்தை முடிச்சிட்டப்பா. நம்ம அதுக்கப்புறம் கையில் காசே இல்லாமல் போனாங்களோ வீட்டுக்கு போனால் நிம்மதியாக தூங்குவோம். நமக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் பரமத்திலேருந்து வரும். ஏன்? நம்ம யாரோட எம்ப்ளாயி ஆகிட்டோம்? ஜீசஸ், கிங்டம் ஆஃப் காட். இப்போ எல்லாரும் வந்து ஏஐ டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் டிபெண்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான், ஜேஐ. ஜே என்ன தெரியுமா? ஜீசஸ் இன்டெலிஜென்ஸ். அது மாற்றணும். ஸோ வென் வி பிகம், நம்மளோட எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். அதுக்கு நானே சாட்சி. என் வாழ்க்கையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னோட சாட்சிகள். இந்த தேசத்தில் ₹1 இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் என்னோட டேபிளில் சாப்பாடு இல்லாமல் இருந்தது. என்னோடய ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்பொழுது எனக்கு வேலையில் கோவிடு, ஊரில் பயண கடன். மோகன் சி ராசசாயா வந்து சொல்கிறாரு, நீயோ கடன் வாங்க எதிர்ப்பா. ஐயோ, கேட்க நல்லா இருக்கே, ஆனால் வாடகை கட்டணும், ஊரில் காசு இருக்கணும், என்ன பண்ணுறது? அன்றைக்கி என் ஒய்ஃப் சொன்னாங்க, யூ கேன் டேக் திஸ் கால். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நான் அவளை முட்டி போட்டு ஏப்ரல் 2020 ஜோம் பண்ணுவான். ஐ டோன்ட் நோ, நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் நீ கடன் வாங்க மாட்டேன் சொல்லிட்டுங்களா? இது வரைக்கும் யாரிடமும் ஆண்டவர் கையெழுந்த விடுவார். இது வரைக்கும் தேவன் என்னை ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிருக்கிறார். தேவைகளை கொடுக்கிறவராய் இப்படி இருந்த என்னை கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்றிருக்கிறார். நாம் தேவ சித்தத்தை செய்யும்போது, தேவ நாமத்தினாலே நாம் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது கர்த்தர் சகல விதமான நன்மைகளை செய்வார். அது எப்போனா நம்ம அதை தகுதிப்படுத்திக்கணும். அடுத்ததாக கடைசியான பாயிண்ட் சொல்லி நான் முடிக்கிறேன். மூன்றாவதாக டீப்பர் 2 கண்டினியூ பண்ணுவா, நிறுத்திடுவா. நீங்கள் ஒருத்தர் தான், உங்களுக்காகவே கண்டிப்பாக வந்து ஸ்பெஷல் டீ நான் உங்களுக்கு வாங்கி தருவேன். கூட 2 பிஸ்கெட்டு என்னுடைய சார்பா, வேறு யாரும் தரல. கண்டினியூ பண்ணுவா. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக ஆழமான அழைப்பு. நான் சொல்லிட்டுங்களா, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர்களும் நான் வந்து வெறும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக சொன்னேன். சீரியஸ்லி ஐ ரியலி தேங்க் உங்களை எல்லோரும் மனசாக நான் வந்து உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா ஓகே, ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, அங்கே ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க, இங்கே ஒன்று ஆரம்பிச்சு நம்ம இல்லாமல் உங்களை தோலை கொண்டு வந்து நீங்கள் கொடுத்தீங்களே. எஸ், நம்ம போவோம் தேவன் ராஜ்யத்துக்காக சொல்லட்டுமா? கர்த்தர் உண்மையாகவே இதில் மகிமைப்படுகிறார். கர்த்தர் உண்மையாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, நாம் அடுத்த நிலையானது ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? கிரேட்டர் காலிங். கிரேட்டர் காலிங்னா என்ன? வாட் இஸ் கிரேட்டர் காலிங்? எஸ் சிஸ்டர், kingdom of God, knowing kingdom of God, நம்ம ரட்சிப்பு. What is the higher calling? God's purpose. What is a God's will? இப்போ அடுத்த நிலை என்ன ஆகுதுன்னா, எங்க இந்த டிரான்சிஷன் காலிங் இந்த சோசன் போகுதுன்னா, நம்ம எப்போ வந்து கிரேட்டர் காலிங்ல மட்டும் ஸ்டக் ஆகாம ஹையர் காலிங், ஆண்டவரே இனி எந்த இல்லை உங்களுடையது என்னன்னு நம்ம கேட்கும்போது, அப்போ என்ன ஆகும்னா ஆண்டவர் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது வாஞ்சத்தை நம்ம ஓடினா போதும்,
ட்ராக்கை தூக்கி அவர் போட்டுரு, நீ இதில் ஓடுப்பான்னு, நீ இதில் ஓடாதப்பா நீ அதில் ஓடு, நீ அதில் ஓடுன்னு சொல்லி போட்டுரு. பட் என்ன, நம்ம ஓட ஆரம்பிக்கணும். அது எப்போ ஓட ஆரம்பிக்கணும் அப்படின்னா, தேவனுக்காக அழைத்த பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி ஓடும் பொழுது ஆண்டவர் நம்ம ட்ராக் ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கவே மாட்டோம். நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம நான் தேவனுக்காக இதை செய்ய போறேன்னு சொல்லி உங்களை தீர்மானத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, அடுத்ததாக என்ன கொண்டு போவாரானா, உங்களுடைய தாழ்ந்து அழைப்புக்குள்ள இருக்கிற அந்த கிஃப்டிங் ஆக்டிவேட் ஆகி அந்த டைரக்ஷனுக்குள்ள நீங்க போவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இது படிங்க. அவர் இதற்கு தமிழ் வேண்டாம் படிக்கிறேன், பிரச்சனை இல்லை. அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்ம ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மளை அழைத்திருக்கிறார். எப்படி அழைத்திருக்காருன்னா, பரிசுத்த அழைப்பினால தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி முதல். ஸோ உங்களுக்கு என்னன்னா, உங்களுடைய ஊழியம் ஆல்ரெடி ரீஸ்டெண்ட் ஆயிடுச்சு, உங்க அழைப்பு ஆல்ரெடி பிளான் ஆயிடுச்சு. உங்க கிரேட்டர் காலிங்ல இருந்து நீங்க போற ஹையர் காலிங்கான புரோட்டோடைப் பிளான் ஆல்ரெடி இருக்கு. உங்க ஹையர் காலிங் வந்து டீப்பர் காலிங் பண்ண வேண்டிய எல்லா விதமான டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், பவர் எல்லாம், அனாயிண்டிங் எல்லாமே இருக்கு. பட் என்னன்னா, we are not accessed it. அதுக்கான வெளிப்பாடு படாம நம்ம இருந்திருக்கிறோம். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு என்னன்னா, அன்றியும் சகோதரரே பவுல் சொல்றாரு, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறிந்திருக்க எனக்கும் மனதில்லை. ஏன் அப்படின்னா, we should know what gifting God has given. 5 விதமான காலிங் இருக்கு. அப்போஸ்டல், பிரேயர், உபசரிப்பு, விஸ்டம், இது எல்லாமே இருக்கு. பட் ஆனால் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பத காரியம் எப்போ தெரியும் அப்படின்னா, when we start function, நம்ம நடக்கும் பொழுது தேவனுக்காக. நீங்கள் நல்ல ப்ரீச்சராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், பாடிட்டு இருக்கலாம். நீங்கள் நல்ல பாடகராக இருக்கலாம், ஆனால் என்ன பண்ணிருக்கலாம், ப்ரீச் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் வந்து நல்ல மியூசிக் ஆசிரியராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம், கேமரா பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றும் தேவனுக்காக அங்கே நீங்கள் செய்யும்போது தேவன் அழகாக அங்கே உங்களுக்கு கொண்டு வருவார். எனக்கு நான் பேசினா அது எப்படி புரியாது, ஆனால் இங்கே பாட ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு மட்டும் தான் பிடிக்கும், நான் பாடினா மற்றவங்களுக்கும் பிடிக்காது. ஸோ அதனால தேவன் என்ன பண்ணிட்டாரு, பேச வந்து எனக்கு கிருபை கொடுத்துட்டாரு. ஸோ நான் வந்து தைரியமாக 100 பேர் 1000 பேர் இருந்தாலும் மேலே இருந்து பேசுகிறேன். அது எப்போ நடந்தது அப்படின்னா, நான் தேவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு இருக்கும் பொழுதும், நான் பாடும்போது ஒரு பாட்டு மட்டும் கை கட்டு தட்டும் பொழுதும் அது நடந்தது. ஸோ அப்போ தான் புரிஞ்சுது, ஓகே நமக்கு வந்து அந்த கிஃப்ட்டு இல்லை, வெறும் பாட்டி மாவட்டம் தான் இருக்காங்க, 90 years, அவங்க இன்னும் 10 வருஷம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு காலிகை மாற்றிட்டு. ஸோ அதனால நீங்கள் என்ன சித்தம், என்ன விதமான ஆவிக்குரிய காரியங்கள் எப்போ கண்டுபிடிக்கப்படும்னா, when you start using it. நம்ம எல்லாம் தேவனோட சரீரமாக இருக்கணும். கண்கள், மூக்கு, நம்ம எல்லாரும் மூக்காக இருந்தால் எப்படி இருக்கும், ஒரே தூப்பிட்டு இருப்போம். நம்ம எல்லாம் ஒரு கண்ணாக இருந்தால் எப்படி இருப்போம், நம்ம முகமே ஃபுல்லாக கண்ணு தான், எப்படி இருக்கும், எல்லாம் இருந்து பயமாக இருக்குது. இப்போ ஒரு கண்ணு மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதுக்காக ஆண்டவர் அங்கங்கே அந்தந்த காரியங்களை நம்ம வாழ்க்கை வைத்திருக்கிறார். ஸோ we have to know which and what we are. நாம் கண்ணா, நாம் வாயா, நாம் காதா, தேவனுடைய அவருடைய பாடியில் நம்ம எந்த அங்கம் நினைக்கிறோம். பட் இங்கே இன்னொரு பிரச்சனை, நான் முன்னாடியே ஃபவுண்டேஷன் கிரியேட் போட்டுறேன். வெறும் வெளிவரமான காரியங்கள் இருக்கும்போது, அப்பா கண்ணு என்ன நல்லா அழகாக இருக்குது, அப்பா என்ன அழகான பிரதர், அழகான எவ்வளோ அழகான அப்படின்னு இருக்கும்போது, அதற்கான ஆசீர்வாதமோ மகிமையோ வெளியான காரியங்களை மாத்திரம் போகும் தவிர பின்னாடி இருந்து செய்கிற காரியங்களுக்கு போகாது. ஸோ பிரதர் அருமையா டேவிட் இருந்து எனக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்காரு, நான் முன்னாடி பண்ற எனக்கு எல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் இதை பின்னாடி நின்று டேவிட் எடுக்கிற அந்த சிரமம் யாருக்கும் தெரியாது. எப்படி நான் முன்னாடி நின்று இந்த பிரசங்க எடுக்கிறனோ அதே ஈக்குவலா அதே போல டேவிட் எனக்காக பின்னாடி இருந்து செய்கிறார், ஆனால் அது தெரியாது. ஸோ நாம் நம்மளுடைய வரங்கள் செயல்படும்போது மேட்டிமைக்குள்ளே விழுந்து விடாமல், ஒருவரையும் தன்னைக்கு பிறருக்கு மேலாய் தன்னை நினைத்து விடாமல், தாழ்மையோடும் அன்போடும் நாம் ஊழியத்தை, தேவனுடைய கிரியையை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய வரங்களை நாம் செய்யும் பொழுது நம் நிமித்தம்
அநேக கனிகளை கர்த்தர் இந்த தேசத்தில் நமக்கு கொடுப்பார். Amen. Amen. Hallelujah. 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 Actually, very encouraging. How many people wants to really go more? Amen. Hallelujah. Hallelujah. So from greater calling to higher calling, from higher calling to the deeper calling on what you have to access. நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் அந்த ஆராதனைக்கான gift உங்களுக்கு கொடுத்துட்டாரு. நீங்க மைக்கு தொட்டா போதும், வான மண்டலங்கள்ல இருக்கிற பிசாசுகள் எல்லாம் அலறி ஓடும். Amen. நீங்க பாடும்போதே அங்க பிரச்சனை இருக்கும், விடுதலை இருக்கும். அது எப்போ நடக்கும்னா, அவினாஷ் உனக்கு இந்த ஆராதனைக்காக நான் அபிஷேகம் சொல்லும்போது அந்த மைக் எடுத்து நான் பாடினால் மாத்திரமே அந்த காரியங்கள் பண்ணும். நான் அபிஷேகப்பட்டிருக்கலாம், ஆனா எனக்காக அந்த அழைப்பு இல்லாவென்றால் it will work. நான் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். தேவனுக்காக எதை செய்யணும் என்பது முக்கியமோ, தேவனுக்காக நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று முக்கியமோ, எதுக்கு நாம் அழைக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்வது அதை விட முக்கியம். For what we have been called for God is important, but more than that, for what we have not called, knowing that is super important, because we will be fighting the battle, we will be building the church or building anything which is not of yours. நீங்க ஒன்று செஞ்சுட்டு இருப்பீங்க, அது தேவனுடைய திட்டத்துக்குள்ளே இருக்காது. கடைசியில் பார்த்தா என்னங்க ஆண்டவரே, இப்போ நான் செய்யவே சொல்லியப்பா, உன் பிளான் அங்கே இல்லை. ஸோ அதனால இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டு ஆஸ்க் காட், ஆண்டவரே எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? ஐ வாண்ட் டு, எனக்கு பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம். தட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. எப்போனா எனக்கு அது இல்லைப்பா, எனக்கு அந்த எனக்கு வந்து ஆக்சுவலி ஃப்ரெண்டில் ஊழியம் பண்ண ஆசை, பட் டு பி ஆனஸ்ட் எனக்கு அந்த அழைப்பு இல்லை. எனக்கு அந்த அழைப்பு இல்லை என்பதை நான் பல காரியங்கள் மூலியமாக நான் கற்றுக்கொண்டேன். பட் எப்போ எவ்வளோ முக்கியமோ நான் எது செய்யணுன்றதை விட எதை செய்யக்கூடாது. ஏன்னா ஐ வில் நாட் வேஸ்ட் டைம், ஐ வில் நாட் வேஸ்ட் மை எனர்ஜி, ஐ வில் நாட் வேஸ்ட் மை எஃபர்ட். ஆல் ஐ டூ இஸ், என்னை தேவன் இதற்காக கிடைத்திருக்கிறார், நான் கேமரா தான் எடுக்கிறேன், நான் கடைசி வரைக்கும் தேவனுக்காக கேமரா எடுப்பேன். நான் வந்து சேர தான் போடணும், தேவன் எனக்கு அதுக்கு தான் காட்சிக்காரனா உலகம் திரும்பமாக அதற்காக நான் போடுவேன். தேவனை டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி அழைச்சிருக்காருன்னா அதற்காக உண்மையாக நான் சொல்லட்டுமா, அது ஒரு பவர் இருக்குங்க. சின்னது பெருசு தேவனுக்கு இல்லவே இல்லை. அப்படிதான் நம்மளோட சரீரத்தை படைச்சிருக்காரு. சின்னதோ பெருசோ, கண்ணு சின்னது தான், அது இல்லாமல் இருக்க முடியுமா? இல்லை. ஸோ இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அதனால தேவன் நமக்காக அழைத்த அழைப்பை எதற்காகவோ அதை நாம் தெரிந்து கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தருவார். இதனுடைய கடைசியாக ஒரு முக்கியமான காரியத்துக்குள்ளே நான் கொண்டு வருகிறேன், மை 5. ஸோ எல்லாரும் நம்ம பேசணும், எல்லாமே நம்ம இது பண்ணோம். கிரேட்டர் காலிங், ஹையர் காலிங், தென் டீப்பர் காலிங். பட் அதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரணும்ல, பேசினா மாத்திரம் போதாதில்ல. ஸோ அதில் மை 5 திட்டம் என்பதை நாம் நம்மளுடைய கேமன் தமிழ் ஏஜி சபையில் ஆரம்பிக்க போகிறோம். இதோட சின்ன கிளிம்ஸ் பண்ணி நான் கொடுத்துட்றேன். நான் ஊர் விட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த கார்டு உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 5 நபர் நீங்கள் ஜெபம் பண்ணி, நீங்கள் எழுதி ஜெபம் பண்ணுறது ஒரு விஷயத்தை விட நீங்கள் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த 5 பேர் யார் நான் இதில் எழுதணும் அப்படின்னு நீங்கள் ஆண்டவரிடம் கேட்டு எழுதி ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி இந்த சபைக்கு நீங்கள் அவங்கள இன்வைட் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் 5 பேர் வைக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுவோம்னா, அந்த கார்டு உங்கள் பர்சனல் ப்ரேயர் நீங்கள் பண்ணும்பொழுது நம்ம அதை கொண்டு வரும்போது ஏர்லி மார்னிங் ப்ரேயர், மண்டே மார்னிங் ஏர்லி மார்னிங் ப்ரேயர், அதிகாலை 1ஆம் தேதி ப்ரேயர், சம்டைம்ஸ் உபவாசத்துக்காக கூப்பிடும்போது அந்த உபவாச ப்ரேயர், இல்லை இந்த மாதிரி க்ளோசிங் ப்ரேயரில் இருக்கும்போது அந்த மாதிரி ப்ரேயரில் நம்ம அந்த பிள்ளைகளுக்காக கை வச்சு நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது தேவன் நம்ம நிமித்தம் அந்த பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைத்த சேர்க்க நம்பவும் ஒரு கருவியாய் அழைக்கப்படுவோம். ஆமென், ஆமென். இந்த திட்டத்துக்குள்ள யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்க? Very bad speaker. Maybe they didn't understand it. Amen. Should I translate? Should I translate? Thank you. Sorry, I mean, did I some of I covered in English or the last part? Okay. So there's something called a My 5 plan which we are planning to introduce. So what does it mean? Is like there'll be a card. We're gonna pray, and prayerfully we're gonna write down 5 people's name whom God the Holy Spirit leads you.
and you're going to write it down, and we're going to keep praying and keep inviting them for the church. And we will be praying on a personal prayer, we'll be praying on an early morning Monday prayer, and we'll be praying on the fasting prayers, so that through that, as we invite them, they come to the church, they know a love of God, and they will be saved. And we want everybody not only be on a greater calling, but get into a next step of the higher calling. So this is a small platform where we can start doing it for God. So now you tell me how many people want to join this plan. Amen. Thank you, brother. Thank you. So இந்த வேளையில நம்ம கண்களை மூடி நம்ம வந்து ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் தாமே இன்று கர்த்தர் நம்மளோடு கூட பேசியிருக்கார், அதற்காக நன்றி செலுத்துவோம். Thank you Lord. Hallelujah. எல்லா கண்களை மூடி இந்த வேளையில நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, எங்களை அழைத்திருக்கிறீர் கர்த்தாவே. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்பது ஒரு வார்த்தை இருந்தாலும், அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கான பாத்திரமாய் நாங்கள் வாழ்ந்திட, அதுக்கு பாத்திரமாய் எங்களுடைய வாழ்க்கை மாறிட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்கிற வேண்டிய நீங்கள் இன்னுமாய் பாலை குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற வேதவசனப்படி நாங்கள் ஒருபொழுதும் அந்த ரட்சிப்பு எங்களுக்கு கிடைத்தது என்கிற ஒரு நிலைமையில நாங்கள் இருந்திராதபடி ஆண்டவரே, இருக்கிறதுலேயே ஒரு பயங்கரமான சுயநலமான ஒரு வாழ்க்கை எதுவென்றால், எப்பொழுது கிறிஸ்துவை அறிந்து அவர் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போவோம் என்ற நிச்சயம் உண்டாகி அதை பிறருக்கு அறிவிக்காமல் இருக்கும் பொழுது நம்மை விட ஒரு சுயநலவாதி, என்னையும் சேர்த்து சொல்றேன், யாரும் இருக்க முடியாது. கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த மகா பெரிய ரட்சிப்பை பிறருக்கு அறிவிக்கும் பொழுது நாம் கிரேட்டர் காலிங், ஹையர் காலிங்காக மாறுகிறோம். அதை தொடர்ந்து செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு இந்த அறையில ஒவ்வொரு மகனுக்கும் வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் அதற்கான ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் தருவீராக என்று நான் செபிக்கிறேன். In the mighty name of Jesus. பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. We welcome you Holy Spirit. We welcome you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில Oh God, the Holy Spirit in our presence. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய மெல்லிய பிரசன்னத்தால் இந்த வேளையில நம்ம மத்தியில இருக்கிறார். இந்த வேளையில எனக்கு ஏஞ்சி நிக்கணுமா, ஏஞ்சி நிக்கலாம், முட்டி போடணுமா, முட்டி போடலாம், அமரணுமா, அமரலாம். This is your time with God. ஆண்டவரே, இத்தனை நாள் சேலனத்துக்காக இந்த தேசத்துக்கு நீங்க கொண்டு வந்தீங்க என்று நான் நினைச்சிட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க ஏசப்பா. என் சேலனத்துக்காக இல்ல, உலகபரமான காரியத்துக்காக இல்ல, உலகபரமான ஆசீர்வாதத்திற்காகவும் பணத்தை சம்பாதிப்பதற்காகவும் இந்த தேசத்துல நீர் என்னை கொண்டு வரவில்லை ஆண்டவரே. அப்படி கொண்டு வந்தால் ஆசீர்வதிக்க நீங்க இந்த தேசத்திலே ஆசீர்வதிப்பீங்க. அநாதி திட்டத்தின் பேரால, உங்க அநாதி அழைப்புல ஆண்டவரே எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க. நாங்கள் என்ன செய்யணும் என்பதை எங்களோடு கூட வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, சபையாய் நாங்கள் என்ன செய்யணும், இண்டிவிஜுவலாய் நாங்கள் என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட வெளிப்படுத்துவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, எல்லாரும் இந்த பேர் ஆவியானவரே, அந்த ப்ளூ பிரிண்ட் உங்ககிட்ட இருக்கு. எங்க வாழ்க்கைக்கான ப்ளூ பிரிண்ட் உங்ககிட்ட இருக்கு. கர்த்தர் ஆவியான பரிசுத்தாவை நீர் வெளிப்படுத்தாவிட்டால் வேற யாராலையும் வெளிப்படுத்த முடியாது. கர்த்தர் எங்களுக்காக நீங்க என்ன ப்ளூ பிரிண்ட் வைத்திருக்கிறோம்,
என்ன திட்டத்தை வைத்தீங்களோ இன்று இரவே எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். தாகமாய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்று நீங்க யாரெல்லாம் கூட இடைப்பட்டீங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் மகனே மகளே நான் உனக்கு இதற்காக தான் இங்கே நான் கொண்டு வந்தேன் என்பதை உங்களுக்கு தெளிவா இடைப்பட்டு அதற்கு நேராக அந்த பிள்ளைகளை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய சித்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒரு திட்டம் நிறைந்த வாழ்க்கைக்குள்ள கொண்டு போவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். அதே போல சபையும் கர்த்தர் எதற்காக கொண்டு வந்தீரும் அதற்கான திட்டத்தை நீர் எங்களுக்கு டவுன்லோட் பண்ணுவீராக. அதன் மூலியமா நாங்கள் செய்திட அதை நாங்கள் செய்திட எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் இருந்து பெரியவர் முதல் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கரம் இருக்கும்படியா ஆசீர்வதிக்கிறோம். வருகிற வாரம் போகும்போது அந்த வேலைக்காக போகும்போது அந்த காரியத்துக்காக போகும்போது கர்த்தர் அவங்களோடு கூட இருந்து உங்களை வெற்றி சிரிக்க பண்ணுவீராக. உங்களுடைய கர்த்தத்துவமும் உங்கள் தேவத்துவமும் உங்க வாழ்க்கையில இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோட தேவைக்காக உங்களை சேர்ந்து வாழ்வோம். அதே போல உங்களுடைய காரியங்கள் என்னவோ என்று அதை நாங்கள் கேட்டு கேட்டு நாங்கள் செய்கிறவர்களாய் எங்களை தேவனுடைய புத்திரங்களாய் எங்களை மாற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பேர் பிறகு ஆசீர்வதிங்க. அதுவே இந்த வேலை சங்கர் பிரதற்காக நான் நினைவு கூறுவோம். அதுவரே அந்த மகனை அப்பா உங்க கரம் அவரோடு கூட வரும். பரிபூர்ண சுகம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஓ பரிபூர்ண சுகம் in the mighty name of Jesus. நீ சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. உங்க நாமத்தினாலே விடுதலை உண்டு, உங்க நாமத்தினாலே பலன் உண்டு, சுகம் உண்டு. அந்த நாமத்தின் இயேசுவின் நாமத்தினாலே இங்கே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், சங்கரிக்கிறோம். ஆண்டவரே சபா ஒரு புதிய வாழ்வை தருவீராக. அந்த வாழ்வு நீங்க தான் தந்தீங்க என்ற உணர்த்தக்கதாய் நீங்க தருவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். எங்களை போய் சந்திக்க ஒரு வழி வாசனைகளை உண்டு பண்ணுவீர்கள். அந்த ஒவ்வொரு பிள்ளைங்க ஆசிரியங்க தடைப்பட்ட மக்களை அடுத்த வார்த்தை கொண்டு வருவீராக. யாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறோம். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் ஒரு கேள்வி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்க சொல்ல பிதாவே பார்த்து